சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தோண்ட தோண்ட பணம் சிக்கினார் ஸ்டாலின். திமுகவின் இத்தனை ஆண்டுகால ஆட்சி என்பது சுமார் 30,000 கோடி வரைக்கும் முறைகேடு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான ஆவணங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டார். ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து குதிரை பேரம் நடந்ததா என கேட்டு விஜயிடம் விசாரணை செய்திருக்கிறார். தொடர்ந்து குதிரை பேரத்திற்கு யார் காரணம், அதற்கான டாக்குமெண்ட்ஸையும் என்னிடம் சமர்ப்பியுங்கள் என ஆளுநர் விஜய் அவர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். இதனால் ஆளுநரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் அனைத்து கடிதங்களையும் கொடுத்து முறைப்படி திமுகவின் மாஜி அமைச்சர்களை விசாரணையை எப்ப வேண்டுமானாலும் நடத்தலாம், மேலும் முன்னாள் அமைச்சரை சாதாரணமாக விசாரணை செய்ய முடியாது, நீதிமன்றம், ஆளுநர், தமிழக அரசு என அனைத்து ஒப்புதல்களும் வழங்க வேண்டும். ஆனால் முதற்கட்டமாக விஜய் அவர்கள் அனைத்தையும் தயார் செய்து ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டார். மேலும் ஆரம்பத்தில் ஏவா வேலு அவர்களின் வீட்டில் சோதனை நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட ஏவா வேலுவின் பண்ணை வீட்டிலிருந்து சுமார் 5 கோடி வரைக்கும் முறைகேடு செய்யப்பட்டதாகவும் போடாத சாலையை அவர் போட்டதாக கணக்கு காட்டப்பட்ட நிலையில் தற்போது ஆவணங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து சுமார் 40 லட்சம் ரொக்கம், மேலும் ஆவணங்கள், மூட்டை மூட்டையாக பணம், அமெரிக்கன் டாலர்ஸ் என்று அனைத்தையும் கைப்பற்றியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு திமுகவின் மாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்கள், பண்ணை வீடு இவற்றில் அனைத்தையும் சோதனை நடத்த உள்ளதாகவும், அவர் பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக பணங்களை பதுக்கி வைத்து இருப்பதாகவும், அவற்றை தோண்டினால் நிச்சயம் கண்டிப்பாக தோண்ட தோண்ட பணம் கிடைக்கும் என்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவில் நகைகள், பணங்கள், உண்டியல் பணங்கள் அனைத்திலும் முறைகேடு நடந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். கோவில் உண்டியல்கள் முறைப்படி கோவில் வளர்ச்சிக்கு செல்லாமல் தனிப்பட்ட நபரின் வளர்ச்சிக்காக சென்றதாகவும், மேலும் சிட்டிங் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாக சுகாதாரத்திற்காகவோ எந்த ஒரு செலவும் செய்யாமல் தனிப்பட்ட நபரின் வளர்ச்சிக்காக மட்டுமே திமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக அறநிலைத்துறையில் மோசடிகளும் முறைகேடுகளும் குற்றங்களும் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் மீது பழிகளை சுமத்தப்பட்டிருந்தது. மேலும் நேற்றுதான் ஏவாவேலு அவர்கள் சென்னை திரும்பியிருந்தார். சிங்கப்பூருக்கு தான் சென்றது ஓடி ஒளிவதற்காக அல்ல, எனக்கு பல்வேறு விதமான உடலில் பிரச்சனைகள் உள்ளது, இருதய பிரச்சனை, வயிறு கோளாறு போன்ற பல பிரச்சனைகளுக்காக சிகிச்சை எடுக்கவே நான் சென்றிருந்தேன். அதை அமலாக்கத்துறையின் விசாரணையின் போதே நான் 17ஆம் தேதியே டிக்கெட் புக்கிங் செய்தேன். 25ஆம் தேதி தான் நான் கிளம்ப இருந்தேன். அன்று சோதனை நடைபெற்றதால் அடுத்த 2 நாட்கள் கழித்து தான் நான் சொல்லிவிட்டு தான் சிங்கப்பூர் சென்றேனே தவிர விஜய் அவர்கள் கூறியது போல நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. கண்டிப்பாக அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பேன், என் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை நிரூபிப்பேன் என ஏவாவேலு நேற்று தனக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் ஆதாரங்களை வெளியிட்டு காட்டியிருந்தார். தற்போது ஸ்டாலின் அவர்களும் லண்டனில் இருக்கிறார். அவர் திரும்பி வரும்போது கோபாலபுரத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தொகைகளும் பறிமுதல் செய்யப்படும். பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள் அனைத்தையும் கைப்பற்றினால் நிச்சயம் தமிழகம் அனைத்து கடன்களையும் அடைத்து விடலாம். ஒவ்வொரு அமைச்சர்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரை ஊழல் செய்து பணங்களை பதுக்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி தற்போது விஜய் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடன் பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல் மற்றும் டெண்டர்கள் விடுவதில் நடைபெற்ற முறைகேடுதான். சபரீசன் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி எடுத்து சென்றதாக செய்திகள் இணையத்தில் நாம் பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சிதான் மீண்டும் தமிழகத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில்தான் 2 வருடத்தில் தாவேகாவின் எழுச்சி என்பது மக்களால் கொடுக்கப்பட்டது. மேலும் விஜய் அவர்கள் முதல்வர் அமைச்சராக தற்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சராக விஜய் மாறக்கூடாது, அப்படி மாறினால் நாம் செய்த ஊழல்களும்
அனைத்து முறைகேடுகளையும் தோண்டி எடுத்து விடுவார். அதனால் விஜயை எப்படியாவது ஆட்சியில் அமரவிடாமல் செய்யுங்கள் என ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினிடம் சொல்லியிருந்தார். ஆனால் எதையுமே செய்ய முடியாமல் போனது. தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் இடி இறங்கியது போலதான் தற்போது மாறியிருக்கிறது. மாஜி அமைச்சர்கள் 34 மாஜி அமைச்சர்கள் அனைவருமே இந்த ஊழல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய மாஜி அமைச்சர்கள் வெறும் 15 பேர் தான். மற்றவர்கள் அதை வலுக்கட்டாயமாக ஊழல் செய்ய திணிக்கப்பட்டார்கள் என்றும் அவர்களிருந்து மாதம் மாதம் கமிஷனாக பார்ட்டி ஃபண்டாக கிட்டத்தட்ட சுமார் 200 கோடி வரைக்கும் உதயநிதி போன்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பணங்கள் எல்லாம் இங்கே பணங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பணங்களை இவர்கள் நேரடியாக வங்கி கணக்கில் சேர்க்க மாட்டார்கள். அதை ஒன்று ட்ரஸ்டின் மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ரகசிய அறையில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்து விடுவார்கள். மீண்டும் தாவேக ஆட்சியை கலைத்துவிட்டு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் பதுக்கி வைத்த பணங்களை தோண்டி எடுத்து அதை வெளியில் மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தால் தான் முடியும். அதனால்தான் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பல்வேறு மூட்டை மூட்டையாக பணங்களை பதுக்கி வைத்துள்ளார்கள். மீண்டும் எலெக்ஷன் வந்தால் அதை செலவு செய்வதற்காக தான் அவை வைத்துள்ளார்கள். அவை அனைத்துமே கருப்பு பணம். அதை வெள்ளையாக மாற்றுவதற்கு பல்வேறு ட்ரஸ்டுகளையும் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் அனைத்துக்கும் ஆதாரங்கள் மொத்தம் விஜய் அவர்களால் சேகரிக்கப்பட்டுள்ளது. தோண்ட தோண்ட பணம் என்றால் நிச்சயமாக கோபாலபுர குடும்பமே முதல்வர் விஜய் அவர்களால் மாற்றம் செய்யப்படும். தொடர்ந்து விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார், தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தவே ஆக வேண்டும். திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது சிறப்பாக நான் நடவடிக்கையை மேற்கொள்வேன். தமிழக மக்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலனாக எனது ஆட்சியில் மக்கள் எந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வழக்கிலோ அல்லது பிரச்சனைகளிலோ லஞ்சம் கொடுக்க முடியாத அளவிற்கு நான் செய்வேன். இந்த 50 நாள் ஆட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்குமே லஞ்சம் இல்லை, எங்குமே ஊழல் இல்லை. இதுதான் தாவேகாவின் ஆட்சி என்பதை நடிகர் விஜய் அவர்கள் கூறியிருந்தார். தற்போது ஆரம்ப கட்டமாக ஏவாவேலு மற்றும் சேகர் பாபு போன்ற அமைச்சர்கள் மாட்டியிருந்தார்கள். ஆனால் எப்படியோ முன்ஜாமீன் பெற்று தற்போது வெளியில் சுதந்திரமாக திரிகிறார்கள். இது நிரந்தரம் கிடையாது. விஜய் அவர்கள் மேலும் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்ற நபர்களிடமிருந்து வீடியோ ஆதாரம், டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்றி உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவர்களை எப்போதும் வெளியே வர முடியாத அளவிற்கு சிறையில் அடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட அவர் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு 15 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அடுத்த 5 ஆண்டுகள் திமுக கண்டிப்பாக கதரும். இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. திமுகவின் நிலைமையை நாம் பார்க்கும்போது நிச்சயம் மனவேதனை அடையக்கூடிய வகையில் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது லண்டனில் இருக்கிறார். என்னதான் கட்சியில் மீண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட திமுகவின் சரிவு அழிவு என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அது விஜயால் மட்டுமே நடத்தப்பட முடியும் என தகவல்கள் வெளியாயிருக்கு.